X-Files பயத்தின் உச்சகட்டம். புது வீடு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாம் நல்லாதான் இருந்தது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருந்தாங்க. எல்லாம் நினைச்ச மாதிரியே நடந்தது. எப்படின்னா புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி. அந்த அமைதி தான் அவங்க உயிரை வாங்க போகுதுன்னு தெரியாது. கொண்டுடு, எல்லாரையும் கொண்டுரு, யாரையும் உயிரோட விடாத. கொண்டுடு, 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 கொண்டுடு. எல்லாரையும் கொண்டுரு, யாரையும் விட்டுறாத. கொண்டுரு, 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 எல்லாரையும் கொண்டுரு. விக்ரம், விக்ரம், கொன்னிடு, கொன்னிடு, கொன்னிடு. தனியா, இங்க ஒருத்தர் இருந்தாரு பாத்தியா? ஓ மை காட், உடம்பு இவ்ளோ சூடா இருக்கு. தனியா, இங்க இங்க ஒருத்தர் இருந்தாரு. இதோ இங்கதான் இருந்தாரு. விக்ரம், உனக்கு ஜுரம் வந்திருக்கு, அதான் இப்படி எல்லாம் தெரியுது. என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. நேத்து கூட நான் தூங்கவே இல்ல. விக்ரம், நீ கொஞ்ச நேரம் படு, எல்லாம் சரியா போயிடும். வா. இல்ல, உடனே வாங்க. ஹை ஃபீவரா இருக்கு. ஆமா. என்னாச்சு டாடி, நீங்க ஆபீஸ்க்கு போலையா? யாரு அது? அங்க பாரு, தானியா, தானியா. யாரும் இல்ல விக்ரம், பாரு. அங்க யாரும் இல்ல. உனக்கு ஜுரம் வந்திருக்குல, அதனால தான் இப்படி எல்லாம் இருக்கு.
நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. படுத்துக்கோ. நீ படுத்துக்கோ. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன். நீ படுத்துக்கோ. ஓகே, வாங்க ஸ்கூலுக்கு போலாம். கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு, யாரையும் விட்டு வைக்காத. கொன்னுடு, கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. விக்ரம், விக்ரம், என்னாச்சு? விக்ரம், எழுந்துரு. விக்ரம், விக்ரம், கண்ணை திற. என்னாச்சு? விக்ரம், என்ன நடந்தது? விக்ரம், என்னாச்சு? தானியா, தானியா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, சேவ் மீ. விக்ரம், ஒண்ணும் இல்ல, பயப்படாத விக்ரம். வாட்டர், வாட்டர். தானியா, தண்ணி, 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 தண்ணி வேணும். நான் எடுத்துட்டு வரேன். ஹாய் பிரம்மம், குட் நியூஸ் ஏதாவது இருந்தா சொல்லு. என் இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எல்லாம் வேஸ்டா போச்சு. மொத்தம் 25 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற பிரம்மம்? 2 நாளைக்கு முன்னாடி தானே நீ என்கிட்ட பேசின. நீ எதனா இன்வெஸ்ட் பண்ண சொன்ன? 2 நாளுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் உன்கிட்ட பேசுறேன். உன்னோட கேர்லெஸ் வந்து என் மேல பழி போடாத. ஆனா பிரம்மம், ச்சே. அம்மா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன சுட வரா. காப்பாத்துங்க, அம்மா, காப்பாத்துங்க. அம்மா, அம்மா, காப்பாத்துங்கம்மா. ஐயோ, அம்மா, சுட வரா. அம்மா, அம்மா. பசங்களா சத்தம் போடாதீங்க. நான் உன்னை சுடணும். டின்னர் ரெடி ஆச்சா இல்லையா? இல்ல பட்டி போட்டு சாகடிக்க போறியா? சமையல் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இவ்வளவு பெரிய வீடு வாங்கியிருக்கோம், ஒரு வேலையாள் கூட கிடைக்கல. ஒரே ஆளா இருந்து எவ்வளவு வேலை செய்யறது? சொல்லு, உன்னை நான் சுடவா? கொன்னுடு, கொன்னுடு. ஆனந்த், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது வீட்ல இந்த மாதிரி விளையாடாதானே? சாரி டாடி. சாரி, சாரி, சாரி. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். வா, விக்ரம், அவன் சின்ன நீ பையன். கொஞ்ச நேரம் சுமாரு. இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தாதான் சரி வரும். வாடா. விக்ரம், அவன் சின்ன பையன், விட்டுடு. டாடி ப்ளீஸ் டாடி, எனக்கு இருட்டுனா விக்ரம், பயம் என்ன செய்யற டாடி. டாடி ப்ளீஸ் நீ இங்கே டாடி. இரு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட், புரியுதா? விக்ரம், டோர் ஓபன் பண்ணு. அவன் சின்ன பையன் தான், அவன ஒண்ணும் செய்யாத. திறக்க முடியாது. ப்ளீஸ் டாடி, டாடி ப்ளீஸ் டாடி. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் டாடி. ப்ளீஸ் விக்ரம், அவனை இப்படி எல்லாம் பண்ணாத. உனக்கு தெரியும்ல அவனுக்கு இருட்டுனா பயம்னு. டாடி ப்ளீஸ் டாடி, ஓபன் பண்ணுங்க Please. டாடி. விட்டுரு விக்ரம், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அவனை விட்டுரு விக்ரம், ப்ளீஸ். அவன் தப்பு செய்திருக்கான், அவனை தண்டிக்கணும். அவன் தப்பு பண்ணிட்டான்.
தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். சாரி டாடி ப்ளீஸ் டாடி மம்மி ப்ளீஸ் மம்மி விக்ரம் இது ரொம்ப தப்பு. ஓபன் பண்ணுங்க ஆனந்த், மம்மி வரேன். நீ பயப்படாத. மம்மி ஓபன் பண்ணுங்க மம்மி. ஆனந்த் ஆனந்த் செல்லம். விக்ரம் அப்போ பிஹேவ் பண்ண விதம் ரொம்ப தப்பா இருந்தது. அப்போ விக்ரம் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ நான் எவ்வளவு கோவமா இருந்தேன்னு எனக்கே சுத்தமா தெரியல. விக்ரம் மாறிட்டாரு. ஐ மீன் இல்லைன்னா விக்ரம் பசங்க கிட்ட இப்படி எப்பவுமே நடந்துக்க மாட்டாரு. I'm sorry, Tanya. எனக்கே இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என் மண்டைக்குள்ள என்னென்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆனந்த் கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு எனக்கு? இதெல்லாம் நான் பண்ணல. அந்த குரல் தான் என்ன பண்ண வைக்குது. விக்ரம் இட்ஸ் ஓகே. விக்ரம் இட்ஸ் ஓகே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்க. எந்த சத்தமும் இங்க இல்ல. இது எல்லாம் உன் பிரம்ம தான். அந்த சத்தத்துக்கிட்ட சைலண்டா இருக்கணும், வெளியே போன்னு சொல்லு. உனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். நீ படுத்துக்கோ. உனக்கு நாளைக்கு பிரசன்டேஷன் இருக்குல்ல, படுத்துக்கோ. ஒன்றும் இல்லை விக்ரம். சார் 2008 2009 நம்ம கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரணும்னு ஒரு நல்ல பிரசன்டேஷன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கம்பெனி இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆகணும்னா அதுக்காக உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம கம்பெனியோட இந்த அவுட்லெட் எல்லாம் நம்ம உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரையும் விடாம கொண்டுரு. சார் நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி எல்லாரையும் நீ கொன்னுடு. இவங்க எல்லாரையும் நீ கொன்னுடு. ஸ்டாப். இதுக்கு மேல எதுவும் பேசாத. வாயை மூடு. You are fired.
ஜியா என்ன பண்ற நீ? கொஞ்சம் விட்டிருந்தா கீழே விழுந்திருப்ப நீ. இல்லம்மா, அவ என் கைய பிடிச்சிருக்கா. ஜியா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத. ஆனந்த், 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 நீ ஏன் நடந்து போற? டாடி ஸ்கூல் பஸ் வரல. சரி வந்து கார்ல உட்கார். இந்த தானியக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. வர வர கேர்லெஸ் ஆயிட்டா. இங்க பரிச்செல்லாம் ஸ்கூல் பஸ் வரலன்னா அங்கேயே இருக்கணும். இந்த மாதிரி நடந்து வரக்கூடாது. ஓகே டாடி. அப்பா அந்த வழியா போலாம். எனக்கு ஷார்ட்கட் தெரியும். அந்த பில்டிங் பக்கத்துல. சரி சரி அந்த வழியாவே போலாம். நீ பேசாம உட்காரு. இது என்ன ஷார்ட்கட்டா? இந்த வழியா நான் வந்ததே கிடையாது. நீ ஷார்ட்கட்னு சொன்னதுனால இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இதுக்கு மேல எப்படி போறது? இதுக்கு மேல வழி இருக்கா இல்லையான்னு வா போய் பார்க்கலாம். வா. ஆனந்த், ஆனந்த் சாவியை கொடு. சாவியை கொடுன்னு சொல்றல. ஆனந்த், ஆனந்த், ஆனந்த் குடு. என்ன பண்ற நீ? ஆனந்த் வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம், கீயை கொடு. ஆனந்த், ஏய் ஆனந்த், ஆனந்த், என்ன என்ன பண்ண சொல்ற? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஆபீஸ்ல அவ்வளவு வேலை, அதான் லேட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. அது மட்டும் இல்ல ஆனந்தும். எனக்கு தெரியும் ஆனந்த் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. நிஜமா உனக்கு பாசம் இருந்திருந்தா நீ டைம்க்கு வீட்டுக்கு வந்திருப்ப. ஆனா உனக்கு ஆபீஸ் வேலை தானே ரொம்ப முக்கியமாயிருச்சு. பாரு, எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல,
பசங்களுக்கு போய் ப்ராமிஸ் பண்ணி வெயிட் பண்ண வச்சிருக்க. நான் சாப்பாடு கூட செய்யல. ஆனா இதெல்லாம் உனக்கு முக்கியமே இல்ல. முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அவ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. இனிமே அவ பேசக்கூடாது, எப்பவும் பேசக்கூடாது. அவ உன்னை மதிக்கிறதே இல்ல. அந்த பசங்களுக்கு வேலை செய்யற வேலைக்காரனா தான் பாக்குறா. இவங்க எல்லாரையும் கொன்னடு. நான் பேசுறத கேக்குறியா இல்லையா? உனக்கு நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கொன்னடு, அவளை கொன்னடு. ஆமா, அவ ரொம்ப பேசுறா. அவளை கொன்னுடுற. அவளை நிச்சயம் கொன்னுடுற. எல்லாரையும் கொன்னுடுற. பேசியே சாவடிக்கிறா. அவளை கொன்னுடுற. கொன்னடு, கொன்னடு. விக்ரம், நான் ராத்திரி உன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். எல்லாத்துக்கும் ஐம் சாரி. ஆனா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஷேவ் பண்ணிக்கல, ஆபீஸ்க்கு போகல, போன் ஆஃப் பண்ணிட்ட. என்கிட்ட இல்ல, பசங்க கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. அவங்க உன்னை பார்த்தாலே பயப்படுறாங்க தெரியுமா? உனக்கு என்னாச்சு விக்ரம்? ஏன் இப்படி நடந்துக்கிற? விக்ரம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்லு விக்ரம். இன்னைக்கு நாங்க உங்களுக்காக லைவ் ஷோ டெலிகாஸ்ட் பண்றோம். அதுவும் இல்லாம இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்ப கிராமங்கள்லாம் அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. விக்ரம், உனக்கு என்னாச்சு? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன் பிரச்சனை என்ன? ஏன் அடிக்கடி ஏற்படுது. ஆனா இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரியல. அத ஏதாவது ஒண்ணு செய், இல்லன்னா உன்னை கொன்னுருவா. ஓ உயிர் போயிரும். அவ உன்னை கொன்னுருவா. நீ அவங்கள கொன்னுடு, சீக்கிரம் கொன்னுடு. அவங்கள கொன்னுடு, அவங்கள கொன்னுடு. விக்ரம், உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. Shut up. இதுக்கு மேல எதுவும் பேசாத. வாயை மூடு. நீ பேச ஆரம்பிச்சனா அவ்வளவுதான். லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. இந்த வீடு என்னது? எனக்கு சொந்தமானது. என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ போ, நீ போ. என்கிட்ட இருக்க எல்லா காசையும் எடுத்துக்கோ. என்ன வேணாலும் வாங்கி, எது வேணாலும் வாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. போ. அனுப்பிட்டேன். Baba Black Ship, have you any wool? Yes sir, 3 bag. இதெல்லாம் மம்மி, ஸ்வேதா உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறா. டாடிய பத்தி கூட. ஸ்வேதா யாருமா? இதான் என் ஃப்ரெண்ட் ஸ்வேதா. ஆனா இங்க யாருமே இல்லையேம்மா. இங்க தானே இருக்கா. செல்லம், இங்க நானு, நீ, டாடி, ஆனந்த் மட்டும்தான் இருக்கும். இங்க யாரும் இல்ல, சரியா? இது நம்ம வீடு மட்டும்தான். ஓகே,
இங்க வேற யாரும் இல்ல. இல்லம்மா, இது ஸ்வேதாவோட வீடு. நம்ம இங்கிருந்து வெளியே போகணும்னு அவளே சொன்னா. செல்லம், நான் சொல்றேன்ல, இங்க வேற யாரும் இல்ல. அவ பின்னாடி தான் நிக்கிறா பாருங்க. எங்கம்மா? அங்கதான் இருக்கா, உங்க பக்கத்துல. நான் சொன்னேன்லம்மா, ஸ்வேதா இங்கதான் இருக்கான்னு. நான் இதை எல்லாத்தையும் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு முன்னாடியோ அப்புறமோ இங்க யாராவது இருந்திருக்காங்களா? ஆமாம், இந்த பில்டிங்கை கட்டின பில்டர் இருந்தார். ரொம்ப மோசமானவன், கல் நெஞ்சக்காரன் கூட. தனியாகவே வாழ்ந்து தனியாகவே செத்துட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனை அடக்கம் பண்ண யாருமே முன் வரல. அதனால் அவனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அதனால் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு பொறுக்காது. இன்னும் சொல்லணும்னா, சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் சந்தோஷமாகவே இருந்ததில்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் அவன் குரல் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. கொன்னுடுறேன், எல்லாரையும் கொன்னுடுறேன். ஒருத்தர் விடாம எல்லாரையும் கொன்னுடுறேன். கொன்னுடுறேன். விடவே மாட்டேன். எல்லாரையும் கொன்னுடுறேன். கொன்னுடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். விக்ரம், நம்ம இங்க இருந்து போயிடணும். நம்ம இந்த வீட்ல இருக்க கூடாது. புரோக்கர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நமக்கு இந்த வீடு வேண்டாம். நாம இங்க இருந்தா நமக்கு நிறைய பிரச்சனை வரும் விக்ரம். கொன்னுடு. நம்ம இங்க இருக்க கூடாது விக்ரம். யாரையும் கொன்னுடு. யாரையும் விட்டுடாத. விக்ரம், கொன்னுடு. கொன்னுடு. விட்டுடாத. விக்ரம், கொன்னுடு. விக்ரம், உனக்கு என்னாச்சு? நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? கொன்னுடு. விக்ரம், நம்ம இங்க இருந்தா நிறைய பிரச்சனை வரும். விக்ரம், விக்ரம், நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். இந்த வீட்டை விட்டு நாம போறது இல்ல. யாருமே போறது இல்ல, அதுவும் உயிரோட. யாரும் உயிரோட இங்க இருந்து போக மாட்டோம்.
பசங்களா சீக்கிரம் அப்பா கிட்ட வாங்க. வாங்க 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 வாங்க, பயப்படாதீங்க. அப்பா கிட்ட வாங்க 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 வேண்டாம் வாங்கன்னு சொன்னேன். விக்ரம், நீ பசங்க கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற? அவங்க நம்ம பசங்க விக்ரம். பசங்களா, நீங்க என்கிட்ட வந்துருங்க. ஜியா, ஆனந்த கூட்டிட்டு வா. வா, வந்துருங்க. வாங்க. மம்மி, டாடி எங்களை கொன்னுடுவாரா? ஜியா, பயப்படாத. வாங்க, நம்ம வெளியே போயிடலாம். தானியா, தானியா, எல்லாரையும் கொன்னுரு, யாரையும் விட்டுறாத. கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. நீ எங்க இருக்க? தானியா, மம்மி, விக்ரம், விட்டுடு. பசங்களா, நீங்க வெளியே போங்க. ஜியா, ஆனந்த கூட்டிட்டு வெளியே போ. போங்க, போங்க. கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும். கொல்லணும், ஜியா, எல்லாரையும் வெளியே கொல்லணும். போ. என் பசங்களை விட்டுரு. வேண்டாம் சொன்னா கேளு. தானியா, இங்க இருந்து போயிடு. கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. ஜியா, வெளியே போ. ஆனந்த கூட்டிட்டு வெளியே போ. ஜியா, ஆனந்த். வாங்க. பயத்தின் உச்சகட்டம்.